நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை கொட்டி தீர்த்தது. அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. தொடர்ந்து எமரால்டில் 13ம், மேல்பவானியில் 12 சென்டிமீட்டரும், சேரங்கோடு பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. அவலாஞ்சியில் கடந்த 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் அளவிற்கு மழை கொட்டி தீர்த்தது. நீலகிரி மற்றும் கோவை மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கையாக ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருந்த சூழலில் அவலாஞ்சியில் அதிகபட்சமாக 24 மணி நேரத்தில் 25 சென்டிமீட்டர் மழையானது பதிவாகியிருக்கிறது. எமரால்டு பகுதியில் 13 சென்டிமீட்டரும், மேல்பவானி பகுதியில் 12 சென்டிமீட்டரும், சேரங்கோடு பகுதியில் 10 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கிறது. அவலாஞ்சியில் தொடர்ந்து 2வது நாளாக 25 சென்டிமீட்டருக்கு மேல் மழை பதிவாகியிருக்கிறது. விவரங்களோடு செய்தியாளர் சிவசாமி இணைகிறார். சிவசாமி, நீலகிரி மாவட்டத்தில் மழை நிலவரம் என்ன? வானிலை ஆய்வு மையம் தொடர்ந்து நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என ரெட் அலர்ட் எச்சரிக்கையை விடுத்து வருகிறது. அதன்படிதான் கடந்த 3 நாட்களாகவே மழையின் தாக்கம் என்பது மிகவும் அதிக அளவில் காணப்படுகிறது. குறிப்பாக உதகை, குந்தா, கூடலூர், பந்தலூர் ஆகிய 4 தாலுகாக்களில் மழையின் தாக்கம் என்பது அதிகமாக இருக்கிறது. மழையுடன் சூறாவளி காற்றும் வீசுவதனால் கடுமையான குளிர் நிலவுவதால் பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளே முடங்கும் நிலை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக நீர்பிடிப்பு பகுதிகளாக இருக்கக்கூடிய அவலாஞ்சி, அப்பர் பவானி, எமரால்டு, இத்தலாறு பகுதிகளில் மழை என்பது இடைவிடாது 24 மணி நேரம் கொட்டி தீர்த்து வருகிறது. நேற்றைய தினம் அவலாஞ்சி பகுதியில் 35 சென்டிமீட்டர் மழை பதிவான நிலையில் தற்போது கடந்த 24 மணி நேரத்தை பொறுத்தவரையில் 25.6 சென்டிமீட்டர் மழை பதிவாகி இருக்கிறது. அதற்கு அடுத்ததாக அவலாஞ்சி பகுதியை ஒட்டி இருக்கக்கூடிய எமரால்டு பகுதி 13.2 சென்டிமீட்டர் மழையும், அப்பர் பவானி பகுதியில் 12.3 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. குந்தா தாலுகாவை பொறுத்தவரையில் 10.9 சென்டிமீட்டர் மழையும், கூடலூர் பகுதியில் இருக்கக்கூடிய சேரங்கோட்டில் 10 சென்டிமீட்டர் மழையும், அதன் அருகே இருக்கக்கூடிய செருமுளியில் 8 சென்டிமீட்டர் மழையும், பந்தலூரில் 7.7 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. கூடலூரை அருகே இருக்கக்கூடிய பாடந்துறை பகுதியில் 7.5 சென்டிமீட்டர் மழையும், நடுவட்டத்தில் 7 சென்டிமீட்டர் மழையும், தேவாலா அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 5.5 சென்டிமீட்டர் மழையும், ஓவேலியில் 5.9 சென்டிமீட்டர் மழையும் பதிவாகி இருக்கிறது. தற்போதைய நிலவரத்தை பொறுத்தவரையில் இரவு முழுவதும் மழையின் தாக்கம் சற்று குறைந்திருந்தாலும் காலை முதல் மழை என்பது மீண்டும் பெய்ய தொடங்கி இருக்கிறது. இதனால் சிறு சிறு மண் சரிவுகளும் மரங்கள் ஆங்காங்கே விழுவதும் ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக கல்லட்டி மலைப்பாதையில் 2 பாறைகள் சாலையில் உருண்டு விழுந்ததனால் போக்குவரத்து என்பது அந்த கல்லட்டி மலைப்பாதை வழியாக முற்றிலுமாக நேற்று மாலை முதலே நிறுத்தப்பட்டிருக்கிறது. மழை நிலவரத்தை வழங்கியமைக்கு நன்றி சிவசாமி.